சார் அப்புறம் இது தமிழகத்தில் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? தமிழகத்தில் போர் ஒத்திகைலாம் பண்ணாங்க கல்பாக்கத்தில். ஸோ இந்த போரினுடைய தாக்கம் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் எதுவும் இருக்குமா சார்? அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த போரினுடைய தாக்கம் வந்து கவர்மெண்டினுடைய எய்மே வந்து வித்தின் லிமிட்டெட் ஜோன்ல தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. நம்ம அனைத்து முயற்சிகளும் என்ன செய்வோம், இந்த போரினுடைய தாக்கம் ஜம்மு காஷ்மீர் எல்லையை மட்டும் வச்சு வரைமுறைப்படுத்தப்பட்டு மீதி ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் வந்து நார்மலா வைக்கணுங்கிறதா கவர்மெண்டுடைய எய்ம். பட் அதைப்படி பார்க்கும்போது தமிழகம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால ஜாஸ்தி அதனுடைய இம்பாக்ட் இருக்காது. பட் இருந்தாலும் போர்ங்கிறது வந்து அன்சர்டனிட்டியினுடைய ஒரு சூழல். ஆகவே எப்படி வேணாலும் வரலாம். பட் ஆனா இந்த இந்த இதுவரை நடந்த நடப்புகளை வச்சு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டுல எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு தைரியமா நான் சொல்றேன். இந்த போர் மேகங்கள் சூழ்ந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இந்திய ராணுவ வீரர் சிறைபிடிக்கப்பட்டதா பாகிஸ்தான் சொன்னிச்சு. காரில் உட்காந்தபடி ஒரு கண்ணெல்லாம் கட்டியிருந்தாங்க. இடையில இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தரை இந்தியா சிறைபிடித்தாங்க. இப்போ இவங்களோட நிலையெல்லாம் இப்போ என்ன சார் ஆகும்? இது வந்து இது அப்படியே சஸ்பெண்டட். ஏன்னா இந்த இந்த அவங்களுடைய போர் நடவடிக்கைகள் நடக்கும்போது மற்ற விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்படும். இது வந்து பின்னாடி போயிடும். இது வந்து என்னன்னா இது ஒரு சிறைப்படுத்தப்பட்ட கைதி. இப்போ இந்திய ராணுவ வீரர் கிடையாது, பிஎஸ்எஃப், எல்லை பாதுகாப்பு படை வீரர். ராணுவத்துக்கும் பிஎஸ்எஃப்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ராணுவம் வந்து இந்திய ராணுவம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். எல்லை பாதுகாப்பு படை வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்சஸ். அது ஆகவே அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்சஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ். ஸோ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்னுடைய ஒன் ஆஃப் த இது அவனுடைய இது நம்ம பிடிச்சிருக்கிறோம், நம்மளே பிடிச்சிருக்காங்க. இது டிப்ளமேட்டிக்கலி நெகோசியேஷன்ஸ் மூலம், வெளியுறவு அமைச்சகம் மூலம் வந்துகிட்டு இருக்கோம். பட் இந்த போரை பொறுத்தவரையிலும் இது ஃபாஸ்டர் எஸ்கலேஷன் ஆகாம பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை.